ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஒரு விசித்திரமான, ஒரு புதுமையான, ஒரு நெருக்கடி நிறைந்த தேர்தல் தான். இதற்கு முன்பு இது மாதிரியான ஒரு தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னா நிச்சயமாக இல்லை. 2026 தேர்தலுங்கிறது மிகப்பெரிய விசித்திரமான, எதிர்பாராத அளவில் ஒரு ட்விஸ்ட் நடக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமையும். ஏன்னா இது எம்ஜிஆர் காலத்திலேயோ, கலைஞர் காலத்திலேயோ, இல்லை ஜெயலலிதா காலத்திலேயோ இருந்த மாதிரியான தேர்தல் இது இல்லை. இப்போ வேறு மாதிரியான படை உருவாகிட்டு இருக்கு. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு உருவாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம்னு கட்சி கமலஹாசன் தொடங்கினாரு. அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 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 டிஃப்ரெண்டான விஷயம் ஒரு புதிய கட்சி தொடங்குவாங்க, இல்லை மக்கள் நல கூட்டணி உருவாக்குவாங்க, அப்படி தொடர்ந்து வந்தது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 2026 தேர்தலில் கூட விஜய் அப்படிங்கிற ஒரு 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 நட்சத்திர பிரபலம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை தொடங்கி 2026 களம் காண போறோம், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துவதற்கு இப்ப தாவேகா முனைப்போட தீவிரமான அரசியல் களத்துல இருக்கிறாங்க. 2026 தேர்தலுங்கிறது இதற்கு முன்பாக நடந்திராத தேர்தலாக இருந்தாலும் கூட ஒரு கடுமையான போட்டி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தற்போது இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் 70 வயதை கடந்தவர்கள். இப்ப ஒரு யங்ஸ்டர், ஒரு இளம் பட்டாளத்தை உருவாக்கக்கூடிய வகையில இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ஓரங்கட்ட போடுவார். இப்ப பாத்தீங்கன்னா விஜய், உதயநிதி ஸ்டாலின், சீமான், அண்ணாமலை இப்படின்னு வேறு ஒரு பரிணாமத்துக்கு தமிழக அரசியல் களம் மாறுது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பட்டாலும் அரசியலை வெகுவாக புரிந்து கொள்ள வகையில ஒரு நுட்பமா கவனிக்கக்கூடிய வகையில இளைஞர்கள் எல்லாம் தீவிரமான அரசியல்ல இருக்கிறாங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதிற்கு மேல, 50 வயதிற்கு மேல தான் தீவிரமான அரசியல் ஒரு ஒரு ஈர்ப்புல ஒரு அந்தந்த கட்சி சார்ந்த ஆதரவாளராக இருப்பார்கள். இன்னைக்கு சமூக வலைதளங்கள், ஒரு சமூக வலைதளம் அதிக அளவுல பேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் பெரிய அளவுல இன்னைக்கு செய்திகள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பட்டாளம் அதிக அளவில் வளர்ந்ததுனால இன்னைக்கு ஒரு புரிதல் இருக்கு. அரசியலுடைய நகர்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் புரிந்து செயல்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு இளைஞர்களுடைய அந்த எழுச்சி, இந்த அரசியல் மாற்றம் இன்னைக்கு விஜய் பக்கமோ, சீமான் பக்கமோ, உதயநிதி ஸ்டாலின் பக்கமோ, இல்ல அண்ணாமலை பக்கமோ இளைஞர்களுடைய படை இப்படி ஒவ்வொரு தளத்துக்கும் மாறி மாறி செயல்படக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, இவர்களெல்லாம் ஒரு ஒரு வகையில ஒரு தனித்து, அதாவது ஒரு அமைதியாக்கப்பட்டு, சைலண்ட் ஆக்கப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் ஒரு டீம், ஒரு யங் தலைவர்களை, புதிய ஜெனரேஷனை உருவாக்குவதற்குரிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த 2026 இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. இதை ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எழுச்சியான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு அரசியல் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், தொண்டர்கள் விரும்புகிறார்கள், நம்ம ரசிகர்கள் விரும்புகிறார்கள், ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும்ங்கிற ஒரு அதிர்வலை இருக்கிற இந்த சூழல்ல தாவேகாவிற்கு விஜய் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் முறையை வாக்கு செலுத்தக்கூடிய 18 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து 40-50 வயதிற்கு உள்ளடக்கி இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜயை விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டா ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 3 பேர் பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக சார்ந்த ஆதரவாளராக இருப்பாங்க. ஒரு இளைஞர், ஒரு ஒரு எங்கான ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க தற்போது இருக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகளை அவர் மாறி மாறி ஓட்டு போடுவார். இல்லைன்னா அப்பா அம்மா யாருக்கு கை காட்டுறாங்களோ அவங்க ஓட்டு போடுறா, நீ போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் போட்டுட்டு வந்துருவார். ஆனால் இன்னைக்கு அப்படி அப்பா அம்மா சொல்லி ஓட்டு போட்டுட்டு வரக்கூடிய இளைஞர்கள் கூட நீங்க சொல்லாதீங்கப்பா, எனக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடுங்கிற அளவுல இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள், இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த இளைஞர்கள் பட்டாலும் யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள், எந்த தலைவரை, எந்த எங்கு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா அப்படி நம்ம பார்க்கின்ற போது முதல் முறை வாக்கு செலுத்துகிறவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு, தாவேகாவுக்கு அந்த வாக்குகள் போகும். குறிப்பா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எங்க டார்கெட் பண்றாங்கன்னா, இன்னைக்கு 6.5 கோடி மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்தணும். ஒவ்வொரு தெருவிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 2 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் நம்மளுடைய வாக்காளர்கள் அங்க உறுதி செய்யப்படணும், இதுதான் உங்க வேலை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு தனி ரூட்ல போறாங்க. இந்த இந்த கட்டமைப்பு தாவேகா உருவாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே அவர் ரசிகர் மன்றமா இருந்து ஒரு இயக்கமா இருக்கின்ற போது கூட ஒவ்வொரு வீட்லையும்
விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த ரசிகர்கள் இன்னைக்கு வாக்காளர்கள் மாற போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பேட்டனே மாறப்போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகையினால மிகப்பெரிய ஒரு மாற்றம். குறிப்பா நம்ம இங்க அடிகோலிட்டு காட்டணும் அப்படின்னா, திமுக திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக, போதும்பா நீங்க 50 வருஷம் 52 வருஷம் நீங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டீங்க, இப்போ நாங்க வேறு மாதிரியான ஜெனரேஷனை ஏற்படுத்த போறோம், எங்களுக்கான தலைமையை, எங்களுக்கான தலைவரை, எங்களுக்கான முதல்வரை, எங்களுக்கான தலைமையை நாங்க ஏற்படுத்துகிறோம், நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா இருக்கப்பா, நீங்க எல்லாம் விளையாடி கலைத்து போய் விட்டீர்கள், வென்று எல்லாத்தையும் அனுபவித்து விட்டீர்கள், நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவரை, நாங்க தேர்ந்தெடுக்க முதல்வரை நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க தான் வரணும்ட்டு ஒரு இளைஞர்கள் ஒரு எழுச்சியான ஒரு ஃபார்முலாவை கையில் எடுக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் வேறு கோணத்தில் சிந்திக்கிறார்கள். இதுதான் அரசியல் கள நிலவரமாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன நடக்கும் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகள் எந்த அளவுக்கு பதிவாகும்? இன்னைக்கு 1 கோடிக்கு மேல தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர் இருக்கிறாங்க, தொண்டர்கள் அப்படியே அந்த 1 கோடினா கூட அப்படியே வாக்குகளாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறது உண்மை அப்படின்னா என்ன எதிர்வினை இருக்கும்? யார் எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அவர்கள் தாவேக்கா பெறப்போகிறது? அண்ணாமலைக்கு இருந்த ஒரு இளைஞர் பட்டாலும் அதே தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் இளைஞர் பட்டாலும் இருக்கு. இன்னைக்கு வேற ஒரு பரிணாமத்துல தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு காலூன்றி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு அடுத்த புதிய தலைவர்களை, இளைஞர்களை அடுத்த ஒரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு தேர்தல்கள் வேறு மாதிரியாகத்தான் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு வாக்குகள் எண்ணிக்கை உயருமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு விட அதிக வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? முதல் முறை வாக்கு செலுத்துகிறவர்களோ இல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ உங்களுடைய வாக்குகள் யாருக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ண இருக்கிறீங்க? உங்களுடைய வாக்குகள் எந்த மாதிரியான கட்சிக்கு, எந்த மாதிரியான தலைவர்களுக்கு தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.